ஹாய் எவ்ரிவன். ரொம்ப போர் அடிக்குதா? எதனா இனிப்பாக சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கோதுமை போலி ரெசிபீஸ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ப்ளஸ் உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே போட்டு நல்லா பிசைஞ்சு 2 அடி வச்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றி காயாத அளவுக்கு எடுத்து எட்ட வச்சுட்றோங்க. அதுக்குள்ளே நம்ம தீனி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். தீனி ரெடி பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். நீங்கள் டைம் கிடைக்கல மறந்துட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா கூட போதும், நோ ப்ராப்ளம். குக்கரில் போட்டு 3 விசில் வர வரையும் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் ஆப்ஷனல்னா என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தேங்காய் சீவனத்தில் சீவன மாதிரியே நல்லா பொடிசாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணுங்கள். நம்ம தேங்காய் சீவதில் உட்காந்து சீவி கையே வலிக்கும். ஆனால் வேறு ஆப்ஷனல் இல்லை. வெல்லத்தை நீங்கள் அதில் தான் சீவி ஆகணும். வெல்லத்தை பாது மாதிரி நம்ம உருக்கி எடுத்தால் உருண்டை பிடிக்க வராது, கொஞ்சம் கஷ்டமாகவும் லேட்டாகவும் ஆகும். நீங்கள் அதை தேங்காய் சீவத்தில் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு, தேங்காய், அந்த வெள்ளை சீவி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிறப்ப கையில் பிசுன்னு ஒட்டும். கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா பிசுன்னு ஒட்டாது. அதை உருண்டை பிடிச்சி எடுத்து எட்ட வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சு வச்சிடணும் இல்லையா, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரிக்கே கொஞ்சம் சின்னதாக பிசைஞ்சு அதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற தீனி எடுத்து ஒரே ஒரு உருண்டை வச்சு உள்ளார நல்லா போட்டு அதை மாவில் நல்லா அமுக்கி விட்டு ஒரு வாழை இலை, நீங்கள் சப்பாத்தி உருட்டுற இதிலே கூட விட்டலாம், ஆனால் ஒரு வாழை இலை வச்சு உருட்டுங்க. அப்போ தான் மாவு கீழே ஒட்டாது, அந்த தீனியெல்லாம் வெளியிலையும் வராது. அந்த மாதிரி உருட்டி நீங்கள் கொஞ்சம் தின்னாக இருக்கிறப்ப எடுத்து தோசைக்கல்லில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஒன்று வேக வைங்க. ஏன்னா அப்போ தான் அது உள்ளார எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். இல்லைன்னா அப்படியே மேலே மட்டும் வேகும், உள்ளார அப்படியே வேகாமே இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் போலி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும். என்னுடைய கோதுமை போலி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.